அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், சேனைகளின் கர்த்தர். காலங்கள் மாறினாலும், சூழ்நிலைகள் மாறினாலும், மனிதர்கள் மாறினாலும் நம்முடைய ஆண்டவர் மாறாதவராய் இருக்கிறார். ஆமென். ஆமாம், எந்த நிலைமைகளிலும் நம்மை கைவிடாமல் நம்ம அற்புதமாய் நடத்துகிறவர் அவர்தான். இம்மட்டும் நமக்கு சுகபலன் ஜீவனை கொடுத்து நம்மை பத்திரமாய் பாதுகாத்த ஆண்டவர் இனிமேலும் நம்மை பத்திரமாய் பாதுகாத்து கொள்ள வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இன்றைய தினத்தில் கர்த்தர் உங்களோடு பேசுகிற வார்த்தை, அவரே என் கண்மலை. ஆமென். கண்மலை அப்படின்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ரொம்ப நாளாக நீங்கள் பாட்டெலாம் பாடுவீங்க இல்லை? பாட்டெலாம் பாடியிருக்கிறீங்களா? எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. அப்போ கண்மலைன்னா என்னது? கண்மலைனா என்னது? என்னன்னே தெரியாமல் ஏன் பாடிட்டுருக்குறோம்? கண்மலைனா என்னதுங்க? என்ன பாஸ்டர் நீங்கள் சொல்லாமல் எங்களுக்கு என்ன தெரியும்? கண்மலைனா என்னன்னு எங்களுக்கே தெரியலையே. கிறிஸ்துவே கண்மலை, கிறிஸ்துவே அஸ்திபாரம், அது உண்மைதான். கண்மலை அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு உயர்த்தப்பட்ட ஒரு பாறை, உயர்த்தப்பட்ட ஒரு பாறை. இங்கிலீஷில் த ராக் அப்படின்னு சொல்கிறாங்க. ராக் அப்படின்னும் போது அது ஒரு பாறை இல்லை. எனக்கு பாறை அப்படின்னா அது எப்படி இருக்கும்? எப்படி கல் மாதிரி உக்காந்துட்டு இருக்கிறான் பாரு அப்படின்றாங்க பாருங்க. பாறைன்னா ரொம்ப திடமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் என்ன பண்ண முடியாது, உடைக்க முடியாது. அதுக்கு பாம்பு வச்சு தான் வெடிக்கிறாங்க. இப்போ பாருங்க, பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் போனீங்கன்னா அந்த சுமை தாங்கிக்கா நல்லா இருக்கிற மலைங்களெல்லாம் உடச்சி பாதி பல்லு ஒஞ்சி போய் நிற்கிற மாதிரி இருக்குது. மலை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஆண்டவர் இயற்கையாய் உருவாக்கின எல்லா மலைகளையும் பாறைகளையும் உடைக்கப்படுற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் ஒருவரும் உடைக்க முடியாத கண்மலை தான் கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம எங்கே நின்னாலும் நம்ம கால்கள் சறுக்கும், எங்கே நின்னாலும் நம்ம விழுந்து போகிறதுக்கான சூழ்நிலை இருக்கும். ஆனால் கிறிஸ்து மீது நம்ம சாயும் பொழுது, ஆண்டவர் மீது நான் சாய்ந்திருக்கும் பொழுது, அந்த கண்மலையின் மேல் நான் நிற்கும் பொழுது என் கால்கள் தளராது, நான் கீழே விழமாட்டேன். நம்ம விழுவோன்னு எதிர்பார்க்குறவங்க மத்தியில் கூட கர்த்தர் நம்மளை விழாமல் நிறுத்துவார். அதுதான் ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீங்கள் எங்கள் கண்மலை ஆண்டவரே இல்லை, நீங்கள் என் கண்மலை ஆண்டவரே. அவர் கண்மலை அப்படின்னும் பொழுது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானது, ரொம்ப தரமானது, அதை தகர்க்க முடியாதது அப்படின்ற ஒரு அர்த்தம் தான். ஏசையா சொல்வார்ல, மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உம்முடைய கிருபை எங்களை விட்டு விலகாது இல்லை. மலைகள் பர்வதங்கள் பெயர்ந்து போகும், ஆனால் கண்மலை பெயர்ந்து போகாது. அல்லேலூயா. கிறிஸ்து தான் அந்த கண்மலை. 2ஆம் வேத பாடமாக நம்ம வாசித்தோம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அந்த கண்மலை கிறிஸ்துவே. அல்லேலூயா. அப்போ என் வாழ்க்கையின் கண்மலையா என்னோடு கூட எல்லாவற்றுக்கும் துணை நிற்பது யாரு? கண்மலையாகிய கிறிஸ்து. அல்லேலூயா. நிறைய நாட்களில் நம்ம யோசிப்போம், நம்ம ஏன் இந்த இடத்துல நம்ம விழுந்திருக்கணுமே, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் ஷேக் ஆகிருக்கணுமே, ஏன் நம்ம விழாமல் இருக்கிறோம், ஏன் இந்த இடத்துல நம்மளுக்கு தடுமாற்றம் வரல அப்படின்னா, கிறிஸ்து நம் கண்மலையாய் நம்மோடு கூட, நம்ம குடும்பத்தோடு கூட, நம்முடைய செயல்களோடு கூட, நம்மளுடைய வருமானங்களோடு கூட நம் கூட இருக்கிறதுனால யாரும் நம்ம என்ன பண்ண முடியாது, தகர்க்க முடியாது. யாரும் உங்களை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. தாவீது சொல்லுகிற, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறபடியால் நான் என்ன பண்ணுறதில்ல, அசைக்கப்படுவதில்லை. கண்மலையோடு கூட இருக்கிறவங்க, கண்மலை மீது நிற்கிறவங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் கண்மலையாய் இருந்து உங்களை நடத்துகிற தேவனாய் மாத்திரமல்ல, உங்களுடைய கால்கள் சறுக்காதபடி, உன் சத்துருக்கள் உங்களை நிமித்தம் சந்தோஷப்படாதபடிக்கு உங்களை பாதுகாத்து வழி நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் தைரியமாக இருங்க. அவர் என் கண்மலையாய் இருக்கிறார், அவரின் கண்மலையாக இருக்கிறார். என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைங்களுக்கு, என் வருமானத்திற்கு ஆண்டவர் என் கண்மலையாக இருக்கிறார். ஒரு காம்படிஷன் நடக்குது அப்படின்னும் பொழுது, ஒரு அத்லெட் காம்படிஷன் நடக்குது அப்படின்னு தாடுகள போட்டிகள் நடக்கிறது என்றால் அதில் வெற்றி பெற்றவர்களை எல்லாம்
ஒரு 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 பாக்ஸ் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா 1ன்ற நம்பர் எப்படி இருக்கும், உயர்ந்து இருக்கும். 2 இந்த பக்கமும் 3 இந்த பக்கமும் இருக்கும். ஆனால் பொதுவாக எப்படி வரணும், 1 2 3 அப்படி தான் நான் வரணும். ஆனால் இங்கே எப்படி இருக்குன்னா 1 மட்டும் மேலே இருக்கும், 2ம் 3 ஈக்குவலாக தான் இருக்கும். எதுக்காக நான் சொல்கிறேன் தெரியுமா? நீங்கள் யாரும் அந்த இடத்துல நின்று இருக்கிறீங்களா? 1ல் நின்று இருக்கிறீங்களா? யாரும் நின்னதில்லை? ஸ்போர்ட்ஸில் வின் பண்ணி நின்றுக்கிறது ரோஷித் நின்றுக்கிறாப்புல. அந்த இடத்துல நிற்கிற ஒரு அனுபவம் இருக்குது, அது ரொம்ப பெரிய சந்தோஷம். நான் நின்று இருக்கிறேன், நிறைய முறை நின்று இருக்கிறேன். டிஸ்ட்ரிக்ட் லெவலில், டிவிஷனல் லெவலில் விளையாடி இருக்கிறேன். ஹைட் ஜம்பில் போயிட்டு அவ்வளோ தொலைவுலாம் வின் பண்ணி அந்த இடத்துல நிற்கும் பொழுது ஒரு தலகணம் வரும் பாருங்க. என்ன நம்மளை பேர்றா இங்கே நிற்கிறியா, நீங்கள் 2 பேர் இங்கே நிற்கிறீங்களா, என்ன பாரு எங்கே நிற்க வச்சிருக்கிறாரு அப்படின்னு. அங்கே நிற்க வைக்கிறது என்னது இல்லை, நிரந்தரமானது இல்லை. அதுதான் நம்ம யோசிக்கணும். டிஸ்ட்ரிக்கு, டிவிஷனல்லு, ஜோனலில் அடிக்கலாம். ஆனால் ஸ்டேட்டில் போய் என்ன ஆச்சு, என்னை பார்த்து எல்லாரும் சிரிக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் நான் உயர்த்தப்படுகிற எந்த ஒரு ஸ்தானமும் எனக்கு நிரந்தரமானது அல்ல. ஆனால் கிறிஸ்துவாகிய கன்மலை எனக்கு நிரந்தரமானவர். இந்த வசதிகளும், இந்த வாய்ப்புகளும், இந்த செல்வ பெருக்கும், இந்த பதவிகளும் என்றைக்குமே ஒரு இடத்துல நிலையாக என்னை நிற்க வைக்கக்கூடியது அல்ல. என்னை விட ஒருத்தன் பெஸ்டானவன் வரும் பொழுது, என்னை விட திறமைசாலி ஒருத்தன் இருக்கும் பொழுது அவர்கள் அந்த இடத்தில் நிறுத்தப்பட்டு நான் தள்ளப்படுகிறேன். உலகமும் உறவுகளும் அப்படிதான். உங்களிடத்தில் எல்லா வெற்றிகளும், வாய்ப்புகளும், பதவிகளும், ஆஸ்திகளும் இருக்கும் பொழுது உங்களை தூக்கி கொண்டாடிய உலகம், உங்களை பற்றி பெருமையாய் சொன்ன வாய்கள் தான் உங்களை பற்றி குறை கூறி திரிந்து கொண்டிருப்பார்கள். நீங்கள் தாழ்ந்து 2வது இடத்துக்கு தள்ளப்படும் பொழுது. ஆமாவா இல்லையா? எப்பொழுதுமே வெற்றி எனக்குரியது மட்டும்தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னா அந்த 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 ஒரு ஒரு அந்த இடத்துல நிற்கும் போது ஒரு ப்ரௌடு வரும் பாருங்க. நம்ம தாண்டா எல்லாத்தையும் வெற்றி பெற போகிறோம், அதாங்குள்ளேயும் ஒலிம்பிக் வரைக்கும் போயிடும். மைண்டில் எங்கே போயிடும், ஒலிம்பிக் வரையும் நம்ம போய் ஜெயிக்க போகிறோம், இந்தியா மானத்தையே நம்ம தான் காப்பாற்ற போகிறோன்ற லெவலுக்கு யோசிப்பான். ஆனால் நம்மளை விட பல திறமைசாலிகள் இருக்கிறாங்க, நம்மளை விட பல ஞானிகள் இருக்கிறாங்க. என்னைக்கு நம்ம சுய புத்தியின் மேல் நம்ம சாய்கிறோமோ, கிறிஸ்து தான் என் கண்மலை என்பதை மறந்து என்னுடைய சுய தலரூபம் எடுக்கிறதோ அன்றைக்கு நான் தள்ளப்படுகிறேன். ஆகவே நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த உலகத்தில் நீங்கள் பெற்றிருக்கிற ஆஸ்திகளும், வருமானங்களும், பதவிகளும், பேர் புகழும் என்றைக்கும் நிரந்தரமாய் தக்க வைத்து கொள்ள ஓடாதீங்க. அது என்றைக்குமே நிரந்தரமாக நம்மளால் என்ன பண்ண வைக்க முடியாது, தக்க வைக்க முடியாது. பல பேர் உங்கள் பேரை கெடுக்கிறதுக்கு, பல பேர் உங்களை அவமானப்படுத்துறதுக்கு வகை தேடி கொண்டிருக்கிறாங்க. உங்களை நல்லா பார்க்கணும்னு இல்லை, உங்களை கஷ்டப்படுத்தணும், உங்களை காயப்படுத்தணும், உங்களை நிர்கதியாக நிற்க வைக்கணுன்றதுக்காக பல பேர் ஓடி ஓடி வேலையை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஆகவே நம்ம நின்று கொண்டிருக்கிற எந்த ஸ்தானமும் நமக்கு நிரந்தரமானது அல்ல. ஆனால் ஒன்று இந்த உலகத்தில் நிரந்தரமானதாக இருக்கிறது. கிறிஸ்துவாகி கண்மலை எனக்கு நிரந்தரமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா பாடி இருப்பாங்கல்ல, மாறும் உலகில் மாறாவும் உறவே நிரந்தரம். இந்த உலகத்தில் எல்லாம் மாறலாம், ஆனால் அவருடைய அன்பும் அவருடைய உறவும் அவரின் கண்மலையாய் இருக்கிறது, என்றைக்குமே மாறாது. கர்த்தருக்கு பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, அவரை மாத்திரம் உன் கண்மலையாய் நீ நிறுத்துவாய் என்றால் உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் நீ எந்த இடத்திலும் யாரெல்லாம் உன்னை தள்ளணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க தான் விழுந்து போவாங்க. அவங்க கடைசி வரைக்கும் உங்கள் நிழல் கூட தான் சண்டை போட முடியும், உங்கள் கூட சண்டை போட முடியாது. அல்லேலூயா. நிறைய பேருக்கு என்ன தெரியுமா, நம்ம நடந்து போகிற நம்ம நிழலை மெரிச்சிட்டா அவ்வளோ சந்தோஷம். அவனை மெரிச்சிட்டேன், நான் எங்கே மெரிச்சேன், அவன் நிழலை மெரிச்சேன். நிழலை தான் மெரிக்க முடியும், என்ன மெரிக்க முடியாது. நான் கிறிஸ்துவாகிய கண்மலையின் மீது நிற்கிறேன். ஆண்டவரோடு கூட நிற்கும் போது பாருங்க, ஒரு சாதாரண இடத்துல நிற்கிறதுக்கும் ஒரு உயர்ந்த பர்வதத்தின் மேலே, ஒரு கண்மலையின் மேலே நிற்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா? நான் அங்கே நிற்கிறதுக்கும் நீங்கள் அங்கே உட்காந்து நிற்கிறதுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது பாருங்கள். இதுதான் கண்மலைன்னு நினைச்சுங்க. இந்த கண்மலை மேலே கர்த்தரை நிறுத்திருக்கிறார். அப்போ உங்கள் குடும்பத்தில் உன்னை ஒரு கண்மலை மேலே நிறுத்திருக்கிறாரு. எல்லார் கண்ணும், எல்லா சொந்தக்காரும் ஏன் உங்களையே பார்த்துட்டு இருக்கிறாங்க? எல்லார் கண்ணும் ஏன் உங்கள் மேலே படுது தெரியுமா? நீங்கள் கண்மலையாகி கிறிஸ்துவோடு கூட இருக்கிறதுனால தான். அல்லேலூயா.
நீங்கள் அழகாக இருக்கிறதுனால இல்லை, நீங்கள் அறிவாக இருக்கிறதுனால இல்லை, நீங்கள் நிறைய ஆடம்பரமாக பதவியில் இருக்கிறதுனால எல்லாரும் கண்ணு உங்கள் மேலே இல்லை. உங்கள் மேலே இருக்கிற அன்புனால ஒன்றும் இல்லை. நம்ம நினச்சிட்டு இருக்கிறல நம்ம மேலே எவ்வளோ அன்பு பாரு, எல்லாரும் நம்மளை நேசிக்கிறாங்க, எல்லாரும் நம்ம கூட ஒருமனமாக இருக்கிறாங்க, எல்லாரும் நம்ம கூட இருக்கிறது எதனாலனா கிறிஸ்துவாகிய கண்மலையோடு கூட நான் இருக்கிறதுனால தான் எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க, எல்லாரும் நம்மக்கிட்ட உறவாக இருக்க நினைக்கிறாங்க. கிறிஸ்துவாகிய கண்மலையில் இருந்து நம்ம இறங்கிட்டோன்னா, நம்ம விலகி போயிட்டோன்னா, அவருக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு தொடர்பு, ஒரு உறவு, அவரை விட்டு நம்ம விலகும் பொழுது எல்லாருடைய பார்வையும் உங்களை விட்டு போயிடும். இப்போ எல்லாருடைய பார்வையும் உங்கள் மேலே படுறதுக்கு காரணம் கிறிஸ்துவாகிய கண்மலையோடு கூட நீங்கள் இருக்கிறது தான். இன்னொரு காரியம், எந்த சத்துருவும் உன் நிழலை வேணால் தொட முடியுமோ தவிர உன் நிஜத்தை யாராலையும் தொடவே முடியாது. அல்லேலூயா. பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, சந்தோஷமா சொல்லுங்க, உங்கள் நிழலை வேணால் தொட்டு பார்க்கலாம். ஆசைப்படுறாங்க, உங்களை கீழே தள்ள நினைக்கிறாங்க. தைரியமா சொல்லுங்க, நீங்க என் நிழலை வேணா தொடலாம், ஆனா என் அப்பன் என்னுடைய கண்மலை என்ன தொடர்றதுக்கு உங்ககிட்ட ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. உங்களை எப்பொழுதும் சத்துருவின் கைக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார் ஆண்டவர். ஏன் தெரியுமா? அவர் கண்மலையாய் உங்களோடு கூட உறவாக நீங்க அவரை விட்டு போன நினைச்சாலும் அந்த கண்மலை உங்களை விட்டு கொடுக்காது. ஆமென். முதலாவது ஒரு காரியம், கண்மலையிலிருந்து கிடைக்கிற ஒரு 3 ஆசீர்வாதத்தை மாத்திரம் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது, உன் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்துகிறார். அல்லேலூயா. நம்முடைய கால்களை எங்க நிறுத்துறாரு? கண்மலை. அடிக்கடி ஒரு கண்மலை மீது கால்கள் நிறுத்தினி, உன்னதங்களில் உட்கார செய்தி. பாட்டோடு முடிஞ்சிடும் எல்லாமே. என்னைக்காவது கண்மலை மேலே நின்னுக்கிற அனுபவம் உண்டா? அந்த கண்மலை மேலே நிற்கும் பொழுது நம்ம கண்ணில் என்ன வரும்? கண்ணீர் மட்டும்தான் வரும். எத்தனையோ முறை நான் தனியாக போய் நின்று யாருன்னா தனியாக நின்று அழுதுருக்கிறீங்களா? எதனா ஃபீல், அதாவது வீட்டில் திட்டி போட்டாங்க, தலையில் கொட்டி போட்டாங்கலாம் அழுகக்கூடாது, அது கிடையாது. நம்மளுக்கெல்லாம் இந்த வாழ்வு, நம்மளாம் கூட வாழ்ந்துன்னுக்குறோம்ல, இன்னும் கூட நல்லா நம்ம கூட சந்தோஷமாக இருக்கிறோம்ல, நம்மளுக்கு கூட நல்ல சாப்பாடுலாம் கிடைக்குது இல்லை, நம்மளுக்கு கூட நல்ல ட்ரெஸ் எல்லாம் இருக்குது இல்லை, இந்த சமுதாயத்தில் நம்மளே மதிக்கிற மாதிரி ஆண்டவர் வச்சுக்கிறாருல, அப்படி நினச்சி ஃபீல் பண்ணி யாருன்னா அழுதுருக்கிறீங்களா தனியா? ஹல்லேலூயா. நிறைய முறை இந்த மாடி மேலே, இந்த சர்ச்சுடைய மேலே போய் நின்றுட்டு அந்த சிலுவை பார்த்து நான் நிறைய நேரத்தில் நான் ஃபீல் பண்ணி அழுதுருக்கிறேன். விடிய காலத்தில் போவேன் நான். விடிய காலம் எப்போ தெரியுமா? 2:30 மணிக்கு. திடீர்னு பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்கன்னு தெரியல தேன்னு வருவான். 2:30 மணிக்கு 3:30 மணிக்கு பனியாக இருக்கட்டும் என்ன இருக்கட்டும், ஒன்று ஜெபம் பண்ண முடியல, என்னால் ஜெபம் பண்ணுறதுக்கு வார்த்தை வரல. அந்த சிலுவை நோக்கி பார்த்து அழுவ மட்டும்தான் தோணுது. நான் ஆண்டவரே, நம்மளுக்கு இப்படிப்பட்ட ஒரு நல்ல சூழ்நிலை நிற்க வச்சிருக்கிறீங்களப்பா. எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கி, எத்தனையோ பேருக்கு இல்லாத ஒரு வாழ்க்கை, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் கர்த்தரனை நிற்க வச்சிருக்கிறீங்களே. அப்படியே நம்ம நிற்கும் பொழுது நம்ம அப்படியே நினச்சி அப்படி கண்ணீர் மட்டும்தான் வரும். அந்த ஒரு அனுபவம் என்னன்னா, கண்மலை மீது நான் நிற்கிறது எப்படி நான் சொல்கிறது, அதை ஒரு தனியான ஒரு இடத்துல போய் நின்றுக்கிட்டு நம்ம நன்றி பேசுறதுக்கும் வார்த்தை இல்லாமல் அழுத மட்டும் போதும் நினைக்கிற ஒரு சூழ்நிலை அதுதான். அதுக்கு பேர் தான் கண்மலை மேலே நிறுத்தத்துக்குன்றதுக்கு அடையாளம் என்ன தெரியுமா? அது என்ன சொல்கிறாங்கன்னா, உன் கால்களை கண்மலை மேல் நிறுத்துவார் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு அப்படின்ற பொருள். அல்லேலூயா. உன் கால்கள் கண்மலை மீது நிற்கிறது என்பதுக்கு அர்த்தம் என்னது? ரட்சிப்பு. கர்த்தர் என்னை ரட்சித்து இருக்கிறார். என்னோடு கூட படித்த நண்பர்கள், என்னோடு கூட பழகின நண்பர்களுக்கு இல்லாத ஒரு ஸ்லாக்கியம், ஒரு கௌரவம், ஒரு அழைப்பு கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். அவங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்கெல்லாம் கூட என்னோட கூட மச்சான், டேய் மாமா அப்படின்னு கூப்பிட்டவங்கெல்லாம் கூட இன்னைக்கு என்னை பார்த்து ஃபாதர் அப்படின்றான். நீடா என்ன ஃபாதர்னு கூப்பிடுற? ஃபாதரா? நான் ஃபாதர்லாம் ஆகலடா இன்னொன்று சொன்னேன். நான் ஃபாதர் இல்லை நான் அப்படின்னு. நீங்கள் என்ன வேணால் சொல்லலாம், நீங்கள் தான்டா என் ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் தான் என்னை உரிமையாக கூப்பிட முடியும், நீங்கள் தான் என்கிட்ட உரிமையாக பேச முடியும். நீங்கள் கூட என்ன ஃபாதர்னு கூப்பிட்டா எப்படி? நீங்கள் கூட என்ன ஐயான்னு கூப்பிட்டா எப்படி? நீங்கள் கூட என்ன ஐயா ஆயிரே அப்படின்னு கூப்பிட்டா எப்படி? ஃப்ரெண்ட்ஸு என்றைக்குமே ஃப்ரெண்ட்ஸு தானுங்க. அது மாறுமா?
ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ன பண்ணுறாங்கன்னா, உங்களை போய் எப்படி நாங்கள் அப்படிலாம் கூப்பிடுறது, உங்களை டேய் இங்கே வாடா, டே நாயே, டே மச்சான் அங்கே வாடா, என்னென்னமோ சொல்லியிருப்பான். எனக்கு தெரியுது என்னென்னமோ சொன்னான் அவன். வாங்க ஐயா, என்ன ஐயா என்ன ஃபோன் பண்ண மாட்டீங்க, பெரிய ஆளாயிட்டுக்கிறீங்க. யோசிக்கிறேன், இவன் ஏன் அந்த மாதிரி மாறினான்? நம்மளை நல்லா திட்டுவானே இவன். திட்டு வாங்கிறதுக்குனே ஃபோன் பண்ணால் கூட அவனை திட்ட மாட்டுறான். எதுக்கு சொல்கிறேன்னா, ஆண்டவர் நிறுத்துகிற நான் ரட்சிக்கப்பட்டல, நான் ரட்சிக்கப்படும் பொழுது ஆண்டவர் என்னை என்ன நோக்கத்துக்காக அழைச்சாரோ அந்த நோக்கம், அந்த கண்மலை மீது என்னை நிறுத்தும்படி ஒரு சித்தம் இருந்தது. அந்த கண்மலை மேலே நான் அந்த கண்மலை மேலே நிற்கிற வரைக்கும் தான் எனக்கு என்ன உண்டு, ரட்சிப்பு உண்டு. அந்த கண்மலையில் இருந்து நான் இறங்குறேன் அப்படின்னா அதுதான் ரட்சிப்பை விட்டு விலகி போகிறது, பாவ வாழ்க்கைக்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறது. உலக ஆசையில் ஏதாவது நான் சொல்கிறேன் பாருங்கள், கீழேருந்து பார்த்தா நிறைய விஷயம் தெரியாது, ஆமாவா இல்லையா, எல்லாம் நம்மள சின்னதாக இருக்கிறோம். ஆனால் மேலே நின்று பார்த்தா இந்த உலகத்தினுடைய எல்லாமே தெரியும். பிசாசு ஆண்டவரை 40 நாள் உபவாசமாக இருந்தார். எங்கே கொண்டு போய் நிறுத்தினா? எந்த மலையின் மேலே? உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் நிறுத்தி காட்டுறாங்க. பாரு, இந்த உலகமே தெரியுதா, இன்னும் அழகா இருக்குது பாரு. யார்கிட்ட சொல்கிறான்? படைச்சவர்கிட்ட சொல்கிறான். இவ்வளோ தைரியம் இருக்கும் பாரு அவனுக்கு. திட்டு பிசாசு. கொண்டு போய் அவரை நிற்க வச்சு அவர் 40 நாள் உபவாசமாகிறாரு. எப்போ வரான் பிசாசு? எப்போ தெரியுமா வருவான்? நீங்கள் பலவீனப்படும் போது உங்ககிட்ட வருவான். நீங்கள் ஆவியில் பலனாக இருக்கும்போது வரமாட்டான். நீ ஆவியில் சோர்ந்து போய் பலன் குன்றி அப்படியே 40 நாள் உபவாசமாக போட்டு அப்படியே இருக்கும்போது தான் பிரியாணி வாசனை வரும். அப்படியே அப்போ தான் நல்ல சாப்பாடெல்லாம் நம்ம வீட்டில் செய்வாங்க. இவ்வளோ நாளாக செய்யாமல் இன்னைக்கு ஏமா எடுத்து வறுக்கிற, மசாலா ஏமா இப்படி போடுற? ஏன்னா அதுதான் உபத்திரம். இன்னைக்கு இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படி தான் நடந்தது. பாருங்க, ஆண்டவர் 40 நாள் உபவாசமாக இருந்தாருங்க. உபவாசமாக இருந்து ஊழியத்தின் அனுபவத்தை துவங்கிறதுக்காக உபவாசமாக இருந்து மலையை விட்டு இறங்கி வராரு. பிசாசுக்கு ஒரே கொண்டாட்டம். இப்போ தான் நம்ம ஆள் சோர்ந்து போயிருக்கிறாரு. இன்னைக்கு போனால் அவர் என்ன பண்ணிடலாம்? பிடிச்சிடலாம். அவர் இவனில் எவனுமே பிடிக்க முடியாது. அவரை நீங்கள் பிடிக்க முடியும். ஆனால் அன்பால் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அப்படியே பிடிச்சி உட்கார வச்சுக்கலாம். அவரை உங்களால் மட்டும்தான் அவரை பிடிக்குமோ தவிர பிசாசாலலாம் அவன் பேர் எவ்வளோ பேர் தப்பு கணக்கு போட்டுக்கிறான். என் அப்பனே பிடிக்க முடியல, என்ன பிடிக்க முடியுமா? நீங்கள் அப்படி சொல்லணும். சொல்லுவாங்கல்ல, அப்பா 10 அடி பாஞ்சா புள்ள 14 அடி பாயிறான்ற மாதிரி தான் இருக்கணும் என்றைக்குமே. அவன் அப்படி தான் யோசிக்கணும். இயேசுவே நம்ம தொட முடியல, அப்படி பிள்ளைங்களை எப்படி நான் தொட முடியும்னு தான் அவன் யோசிக்கணும். அவனுக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. ஆண்டவரை கொண்டு போய் நிறுத்துறான். அந்த உயர்ந்த இடத்துல நிற்க வச்சு பாரு, உலகம் முழுவதும் பாரு, எல்லாத்தையும் ஒரே முறை என்னை பணிந்து கொள்ளணும். யாரை யார் பணிய வேண்டியது? உங்ககிட்ட நிறைய பேர் பதவிக்காக, பணத்துக்காக, உயர்வுக்காக ஒரு முறை நான் சொல்கிற மாதிரி நீ செய், அப்புறம் உனக்கு இதெல்லாம் தரேன்னு சொல்லுவான். நீ கொடுக்குறத எனக்கு வேணாம், நீ கொடுக்காத எனக்கு வேணாம், எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுப்பார். அல்லேலூயா. உனக்காக நான் என் ஆண்டவர் என்ன பண்ண மாட்டேன்? மறுதளிக்க மாட்டேன். என் ஆண்டவரை ஐயா மறுதளிக்கணும்? ஆண்டவர் சொன்னார், ஒரே வார்த்தை சொன்னார். எங்கே கூப்பிட்டு வந்து நிற்க வச்சுட்டு யாரை பார்த்தீங்கன்னா, ஐயா அவர் வார்த்தையினால் உண்டாக்கின வானம் பூமி, அவர் வார்த்தையினால் உண்டான சிருஷ்டி, அவர் எல்லாத்தையும் படைச்சு ஆண்டவரை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு நீங்கள் மேலே போய் நின்னா தான் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம்லாம் தெரியும். என்ன அழகாக இருக்குது கோயில். நீங்கள் கோயில் மேலே இந்த ஏணி மேலே ஏறி பார்த்துக்கிறேன். நான் ஏரி மேலே ஏறி பார்த்து நிறைய ஊர்லாம் தெரியும். அப்படியே கொஞ்சம் மேலே ஏற ஏற என்ன அழகாக இருக்குது இந்த நெமிலி கிராமம், நெமிலி ஊர் அப்படின்றது நீங்கள் மேலே நின்று பார்த்துருக்குறீங்களா? என்னைக்காது? எங்கள் வீட்டில் மாடி இருக்குது பாஸ்டர். மாடி மேலே போய் பல மாதம் ஆகுது. வெறும் குப்பையும் கூலமாக இருக்கும் நிறைய வீட்டு மாடி. ஏன்னா மாடி கட்டுருவாங்க, ஆனால் மாடிக்கு யாரும் போகவே மாட்டாங்க. ஒரு நல்ல ஒரு இடங்க மெத்த மேலே போனால் அப்படி காத்தோட்டமாக அந்த இயற்கையை நினைச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்பொழுது நிறைய பேர் மெத்த வீடு கட்டணும்னு ஆசையாக இருக்கும். மெத்த வீடு கட்டிட்டு மேலேயே போக மாட்டாங்க. கட்டி எத்தனை நாள் கட்டின புதுசில் மெத்த மேலே எங்கேக்கிற மெத்த மேலே இருக்கிற, எங்கேக்கிற மெத்த மேலே இருக்கிற, மெத்த மேலே என்ன மெத்த மேலே இருக்கிற, மெத்த மேலே தாங்க ஜெபம் பண்ணுகிறேங்க, மெத்த மேலே இருக்கிறேங்க ஜெபம் பண்ணுறேங்க. எப்போ கட்டின புதுசில் ஏதோ பைப்பில் தண்ணி வரல, மேலே ஏறி போய் பார்த்தா மெத்த மேலே செடிங்களும் குப்பைங்களும் சேர்ந்துட்டு இருக்கும். ஏன்னா மெத்த மேலே போகிறதே கிடையாது.
ஆண்டவர் உயர்ந்த கன்மலை. அவர் மீது நிற்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா நான் ரட்சிப்பின் அனுபவத்தில் நான் நிற்கும் பொழுது இந்த உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் என் கண்களுக்கு தெரியும். ஆனால் என்னை நடத்துகிறது யாரு? ஆண்டவர் தான். அப்படின்ன பட்சத்தில் எனக்கு விருப்பமானது ஒரு பாவம் என்னை ஆட்கொள்ளாதபடிக்கு அன்றைக்கு எப்படி அந்த பிசாசு வந்து உலகத்தையே காட்டினான் மேலே நிற்க வச்சு, ஆண்டவர் சொன்னார், நீ மரியாதையாக போயிட்ட, நீ ஓடி போயிடு. அவன் ஓடியே போயிட்டான். அவன் நிற்க முடியல அவர் முன்னாடி. அவர் சாதாரணமாக நினச்சிட்டான். அவன் அப்படி 40 நாள் உபவாசமாக இருந்து அப்படி அவர் நடந்து இப்படி வரும்போது மாம்சத்தில் தானே இருந்தார். மாம்சத்தில் தானே அங்கே இருந்தார். அவர் ஆவியில் இல்லை, மாம்சத்தில் இருந்தார். ஆவியில் இருந்து ஜோம் பண்ணி மாம்சத்தில் இருந்த ஆண்டவர் நம்மளை போலவே உபத்திரவோம். நம்ம பாரு, இன்னும் நேரத்தில் நீ ஏமாத்துற, நீ தூங்குற நேரத்தில் உன்னை ஏமாற்றுவான். நீ உலக ஆசை உனக்குள்ளே வர நேரம் பார்த்து உன்னை ஏமாற்றுவான். பண்ணு ஒன்றும் தப்பு இல்லை என்னவான். அங்கே தான் சொல்லணும், அப்பாலப்பட சாத்தானே என்னை யாரா நினச்சின்னு கேட்கணும். ஆமாம் நினச்ச மாதிரியே நடக்குது, எல்லாமே நினச்ச மாதிரியே நடக்குதுன்னா அது தப்பு. எது தப்பான காரியம்? ஒரு தப்பான காரியத்தை நீங்கள் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிற விஷயம் செய்யறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதுன்னும் போது அப்போ சொல்லணும், அப்பளப்பட சாத்தனை யாரை வந்து ஏமாற்ற பார்க்குற எனக்கு தெரியும். நான் அதெல்லாம் விட்டாச்சு, அதெல்லாம் முடிஞ்சது. திரும்ப அந்த சாப்டர் க்ளோஸ். திரும்ப அந்த இடத்துக்கு எனக்கு கொண்டு போக முடியாது யாரோ. நான் எங்கே நிற்கிறேன்? கன்மலை மேலே நிற்கிறேன், ரட்சிப்பில் நிற்கிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டருடைய ஒவ்வொரு மாதமும் திருவிருந்து எடுக்கிறோம். கை நீட்டுருமையா, ஏசப்பா உங்கள் ரத்தம் சரீரம் சாப்பிட்றமே, புது உடன்படிக்கை நான் நீ வருமளவு நான் நினைவு கூறுகிறேன். சாப்பிட்றோம், நம்ம வியாதியெல்லாம் மாறுது. அவருடைய ரத்தமும் சரீரம் போகும்போது புது பலன் அடையிறோம். திரும்ப எப்படி நீ பாவம் பண்ண முடியும்? நீ கண்மலையிலேருந்து இறங்கி போயிடுற இல்லை? அந்த கண்மலை மேலே நின்னா ஒன்று நின்னதாகவே இருக்கணும். ரட்சிப்புன்றது நின்னது தான். சகேயுக்கு ஒரு ரட்சிப்பு வந்தது இல்லை, கண்மலை மேலே நிறுத்தப்பட்டார். அவர் எங்கே நின்னார்? கண்மலை பார்க்குறதுக்கு எங்கே ஏறினாருங்க? ஐயோ, ரட்சிப்பு பார்க்குறதுக்காக காட்டத்தி மரத்தில் ஏறிட்டார். அங்கே அவர் எங்கே போகிறாரு? உயர்ந்த இடத்துக்கு தான் போகிறாரு. ஏன்னா அவர் ரொம்ப குள்ளமான ஆள். அவர் என்ன பண்ணுறாரு? உயர்ந்த இடத்துல போய் உக்காந்து இயேசுவை பார்க்க ஆசைப்படுறாரு. ஏன்னா ரட்சிப்பு வேணும். ஆண்டவர் சொன்னார், வா வீட்டுக்கு போகிறான் அப்படின்னு. வீட்டுக்கு கூட்டின்னு போனார். அவனுக்கு ரட்சிப்பு கொடுத்தாரு. சகேயு கடைசி வரைக்கும் அந்த ரட்சிப்பில் கண்மலை மீது இருந்தார். அல்லேலூயா. அதனால தான் சகேயு ஏன்னா எப்போ பார்த்தாலும் சகேயு பெற்ற ரட்சிப்பில் உறுதியாக நின்று கண்மலை மேல் நிறுத்தப்பட்டார்னா என்ன ஆண்டவர் எங்கே நிறுத்தினார் அந்த இடத்துல நான் நிற்கணுமா இல்லையா? பிள்ளைங்க மேலே அம்மாங்களுக்கு ரொம்ப கோவம், படாலும் நடிப்பாங்க. நிற்காம ஓடினேக்கிறான். அவன் நிற்கவே மாட்டான். சில பிள்ளைங்களாம் ரொம்ப வால் பசங்கள்லாம் இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரணா கயிறு கட்டி கேட்டில் கட்டி போட்டுருவோங்க. அது வேகமாக ஓடும், அப்படியே அப்படி நிற்கும். என்னடா இது நம்ம போக முடியலன்ட்டு மறுபடியும் பேக்லேயே போவோம். வேகமாக போவோம், மறுபடியும் ஓடும். ஏன் அந்த அனுபவம்னா, எனக்கு கட்டி போட்டுக்கிறாங்க சின்ன வயசில். வால் வெளியே விடவே முடியாது. எங்கள் அம்மா வேலைக்கு போயிட்டு எங்கள் பாட்டிக்கிட்ட விட்டு போயிடுவாங்க. இந்த குழந்தை இன்னும் நாய் மாதிரி கட்டி போட்டுக்கிறாங்களே அப்படின்ட்டு கட்டிட்டு இருப்பாங்க. மரத்தில் ஓடுறது அப்படியே நிற்கிறது, அப்படியே சுற்றினே வருது மரத்து. அது ஒரு மாதிரி இருக்கும், மாடு கட்டி போடுற மாதிரி, கண்ணுக்குட்டி கட்டி போட்டுக்கிற மாதிரி நம்மளை குழந்தைங்கள. ஏன்னா நிற்க வச்சு அந்த இடத்துல இருக்க மாட்டுது. அது இன்னைக்கு நம்ம கூட ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? அங்கே போகக்கூடாது, அது செய்யக்கூடாதுன்ற அறிவு இருக்கும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் முதிர்ச்சி இல்லைன்னா எங்கே கூட்டாலும் எது கூட்டாலும் வாங்கி நல்லா சாப்பிட்டுக்குன்னு, கரும்பு போட்டு மென்னுக்குன்னு துண்ணுக்குன்னு. ஏன் இதெல்லாம் கரும்பு சாப்பிட்டதே இல்லையா? கடையாக விற்கிறாங்க, வெட்டி சாப்பிடு. எல்லாத்துக்கும் ஓடி நிற்கிறது கிடையாதுங்க. ரட்சிப்புன்றது என்னை கண்மலை மேலே கர்த்தர் நிறுத்தி இருக்கிற அந்த கண்மலையை விட்டு நான் பார்க்குற இடத்துக்கெல்லாம் பார்க்குற திசைக்கெல்லாம் ஓடிட்டு இருக்க முடியுமா? ஏன் பிள்ளை ஏன் கட்டி போடுறாங்க சொல்லுங்கள் குழந்தைங்கள? அது போய் எங்கன்னா செப்டிக் டேக்கில் ஊந்துச்சுன்னா, இல்லை வேற எங்கன்னா காவலுக்கு இச்சுன்னு ஊந்துச்சுன்னா சும்மாவே ஊதே குழந்தை, அதுக்கு சரியாக நடக்க தெரில. நீங்கள் நல்ல அன்பாக ஒரு தாயாக நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஏன் குழந்தை அவங்களுக்குன்னா ஆசையாக குழந்தை கட்டி போடணுன்ட்டு, அது விட்டா எங்கன்னா போய் ஊழ்ந்து அடிக்கடி படும், கைக்கு தேய்ச்சிக்கு போவோம். அப்போ சின்ன வயசில் வெட்டுப்பட்ட காயம் அதுக்கு அப்படியே இருக்கும், பெருசான அழகாக இருக்கும். அதை வெட்டிச்சுன்னா கஷ்டமாக இருக்கும். அதனால் அது நல்லா பாதுகாப்பாக அது கொஞ்சம் புத்தியை தெளிகிற வரைக்கும் கட்டி போட்டு தான் வளர்க்கணும். நீங்கள் கூட உங்கள் மனசை கண்மலை மேலே கர்த்தர் நிறுத்தி இருக்கிறாரு, என்ன கட்டி போட்டு வளங்க மனுஷன்.
எல்லாத்து மேலே ஆசை வரும், எல்லாமே நம்மளுக்கு தோணும். இதெல்லாம் நம்ம பண்ண முடியலையே, இந்த வாலிபத்தில் இந்த பாஸ்ட் எல்லாத்துக்கும் கட்டு போடுறாரு, கட்டு போடுறதுக்கு வேறு ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களை கட்டி போடுங்க. ஒரு இடத்துல ஒரு அறிவு வரும்போது, நம்ம புத்தி தெளியும் போது நம்ம நிற்போம். சி, இவ்வளோ கேவலமாக நம்ம பண்ண பார்த்தோன்னு உங்களுக்கு தோணும். ரட்சிப்பு உங்களை நிற்க வச்சிருக்கிறார் ஆண்டவரே. அல்லேலூயா. சகேயு நிற்க வச்சார் பாருங்க. உலகமே ஊரே ஆச்சரியப்பட்டுச்சு. அதனால சொல்கிறேன், உங்களை கர்த்தர் கன்மலை மேல் நிறுத்தியிருக்கிறார். ரட்சிப்பில் உங்களை நிறுத்தியிருக்கிறார். அந்த ரட்சிப்பை விட்டு என்றைக்குமே உலக காரியத்துக்காக, உலக ஆசை, சின்ன சின்ன சிற்றின்பங்களுக்காக விட்டு விட்டு ஓடக்கூடாது. என்னை கண்மேல மேல் நிறுத்திருக்கிறீங்க ஆண்டவரே, என்னை சுற்றி நீங்கள் ஒரு பாதுகாப்பு வளையத்தை போடுங்க. எனக்கே ஆசை வந்தால் கூட நான் ஓட விடாதபடிக்கு என்னை ஏதாவது பண்ணி வச்சுருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். என்னை கட்டி போட்டுருங்க ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். நான் போகக்கூடாது, அப்போ உங்களை விட்டு போகக்கூடாது. நான் உங்களுக்கு போகக்கூடாதபடிக்கு எனக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், என்ன வேணால் பண்ணுங்க ஆண்டவரே. என்ன நீங்கள் ஜோம் பண்ணிங்களா இல்லையே தெரியல, நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஆண்டவரே, எனக்கு ஏதாவது உலக ஆசை எதனா வருதுன்னா பல அடிச்சு என்னை தர்ன்னு இழுத்துன்னு போங்க ஆண்டவரே. எங்கன்னா எனக்கு இதெல்லாம் எனக்கு உங்களை விட்டு மட்டும் போகக்கூடாது ஆண்டவரே. அம்மா அப்பா கிட்ட என்னை அடிங்க, என்னை அடிக்காது, என்னை அடிச்சுன்னு வச்சுக்க அப்பாண்ட சொல்கிற பிள்ளைங்க தான் இருக்குது. என்னை அடிமா, நான் நல்லதுக்கு தானே அடிக்கிறேன். நீ முதல்ல தப்பு பண்ணலாம், ஏன் அடிக்க போகிறாங்க? நீ ஏன் மிஸ்டேக் பண்ணலாம், ஏன் உன்னை மேலே கை வைக்க போகிறாங்க? அப்பா என்ன சொல்லு, ஆட்டுக்குட்டி என்ன சொல்லு, அந்த அம்மாவுக்கு கோவம் வரும். நீ அப்பா என்ன சொல்லு, ஆட்டுக்குட்டி என்ன சொல்லு, ஆட்டுக்குட்டி நீ என்ன சொல்கிற? அப்பா ஒருத்தன் சொல்கிறான் பாரு, கொஞ்ச நேரம் பார்த்து சரி விட, அவருக்கெல்லாம் சொல்லாத, கோவம். நான் சொல்கிறேன் பாருங்க, ஆண்டவர் நம்முடைய கண்மலையாய் நம்மளை நிறுத்தியிருக்கிறாருன்னா, அந்த ரட்சிப்பை விட்டு விலக வைக்கிறதுக்கு நீங்கள் பலவீனப்படும் பொழுது, ஆவியில் பலன் குன்றும் போது பிசாசு சில சிந்தைகளை உங்களுக்குள்ளே கொடுப்பான். அதை அவனுக்கு கீழ்ப்படினுமா, ஆண்டவருக்கு கீழ்ப்படினுமா? ஆண்டவர் தான் கீழ்ப்படினு. ஆண்டவரே, உங்களை விட்டு பிரிக்கிற காரியத்தை பிசாசியா முன்னாடி எதை விதைத்தாலும் என் ரட்சிப்பு ஆகிய கண்மலையில் இருந்து நான் விலகி போகாதபடிக்கு உன் கயிறுகளினால், அன்பின் கயிறுலாம் கட்டி என்னை நிறுத்துங்க ஆண்டவரே. நான் உங்களை விட்டு ஓடாதபடிக்கு உன் கையில் எப்பவுமே நான் இருக்கணும். என்னை பிடிச்சி இழுங்க ஆண்டவரை. நான் தவறும் போது என்ன பண்ணுங்க, கயிறு கட்டி இழுத்துருங்க ஆண்டவரே. என்ன உங்களுக்குன்னு ஒரு கோட்பாடு இருக்கணும், உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும். செல்ஃப் கண்ட்ரோல் இல்லாமல் அழிஞ்சுன்னு இருந்தால் எப்படி? ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கும் மற்ற பிள்ளைங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இல்லை? அவங்க பண்ணுற எல்லாத்தையும் நீங்களும் பண்ணிகிட்டே இருக்கிறீங்களே. அவங்க பண்ணுற எல்லா காரியங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. நீங்கள் கோயிலுக்குள்ளே இருக்கிறீங்க, அவங்க கோயிலுக்கு வெளிக்கிறாங்க, அவ்வளோதானே வித்தியாசம். நீ காட்டணும்னா உன்னை கண்மேல நிறுத்துக்கிறது, கர்த்தர் கண்மேல மேலே நிறுத்திருக்கிறாருன்னா எல்லாரும் உன்னை பார்த்து ஒரு நாளைக்கு பெருமைப்படுற அளவுக்கு கடவுளை உயர்த்துவார். அல்லேலூயா. அப்படி நடக்கக்கூடாது தானே பிசாசு விதைச்சுன்னு இருக்கிறான். அது நடந்துடக்கூடாது உன் வாழ்க்கையில் தான் அவன் போராடின்னு இருக்கிறான். நம்ம மறுபடியும் உலகத்தோடு கூடவே வாழ்ந்து நிற்கிறதுனால ரட்சிப்பில் நிலை நிற்க முடியல. இன்றைக்கி அதை சிந்தித்து செயல்படுங்க. ரட்சிப்பில் நான் நிற்கணும். என்னை கண்மலை மேலே கர்த்தர் நிறுத்திருக்கிற அந்த கண்மலை விட்டு நான் என்ன பண்ணக்கூடாது, விலகக்கூடாது. நான் பெற்ற ரட்சிப்பில் இன்னைக்கு இல்லை, என்றைக்குமே ஆண்டுடைய வருகை மட்டும் அவருடைய ரட்சிப்பை நான் தெரிவிப்பேன். என்னை நிறுத்தின இடத்துலேயே ஆண்டவர் என்னை எங்கே நிறுத்தினாரோ அந்த இடத்துல நான் நிலை நிற்பேன். அப்படி இருந்தில்ல, நீங்கள் அதிகமாக ஆண்டவரோடு கூட நில்லுங்க. உங்களுடைய ரட்சிப்பின் நிமித்தமாய் கர்த்தரிடத்திலிருந்து பல மகிமைகளையும் ஆசீர்வாதங்களையும் உயர்வுகள் நீங்கள் ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வீங்க. ரெண்டாவது ஒரு ஆசீர்வாதம் என்னன்னு பார்க்கும்பொழுது,